சாயக்காவா? நிலா, உனக்கு சாயா முன்னாடி தெரியுமா? என்னன்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா? சரி, எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த அத சொல்லு. ஆதினா, நிலா வாங்க. சிவானா வாங்க. சூர்யா என்ன வாங்கன்னு கூப்பிட மாட்டியா? வாங்க. இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. நிலா, உனக்கு எப்படி சாயா முன்னாடி தெரியும்? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேனே. இப்போ எங்க அண்ணியை காமிச்சு கொடுக்கறேன்னு கூட்டிட்டு வந்தியே, எங்கனே அவங்க? தோ இவதாமா உன் அண்ணி. எப்படி இருக்கா? எங்க ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு? என்னது? சாயா காவியா நீ லவ் பண்றதா சொன்ன? என்னது? லவ் பண்றதா சொன்னாரா? நிலா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ உங்க அண்ணனை கூட்டிட்டு கிளம்பு. நிறுத்துங்க. ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. நிலா, நான் உன்கிட்ட தெளிவா கேக்குறேன். உனக்கு எப்படி சாயா தெரியும்? சூர்யா, இதுக்கு பதில் நான் சொல்றேன். சாய் என்னோட தங்கச்சி, என்னோட சித்தி பொண்ணு. என்னது? நீ ஆதியோட தங்கச்சியா? ஆமா, ஆதி என்னோட அண்ணன் தான். அப்போ உனக்கு என்ன முன்னாடி தெரியுமா? உங்களை எனக்கு முன்னாடி தெரியாது. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிலாவோட பர்த்டே அன்னைக்கு தான் நீங்க நிலாவோட அண்ணன் எனக்கு தெரியும். நானும் அந்த ஃபங்க்ஷன்ல தான் இருந்தேன். ஆனா நீங்க என்ன பார்க்கல. சரி, அதனால என்ன? அடுத்த நாள் என்கிட்ட வந்து சொல்லிருக்கலாம்ல. எதுக்கு சொல்லணும்? ஏற்கனவே என்னை விட்டு போங்க, என்னை விட்டுடுங்க, உங்க லைஃப்க்கு நான் செட் ஆக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுல நான் உங்களோட ரிலேஷன் தெரிஞ்சா நீங்க சும்மா விடுவீங்களா சூர்யா? சாயகா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு தெரிஞ்சு எங்களோட கல்யாணத்துல அண்ணன் கோவமா இருந்ததுனால அண்ணன் கேரக்டரே தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் இல்லக்கா. அண்ணன் ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர். அவருக்கு ஆதித்யாவை முன்னாடி பிடிக்காதுதான், ஆனா இப்போ அவருக்கு பிடிச்சிச்சு. ஏன் இன்னைக்கு கூட 2 பேரும் மாமா மச்சான்னு அழகா கூப்பிட்டுக்கிட்டாங்க. குடும்பம்னா சண்டைகள் இருக்கதான் செய்யும், அதுக்கப்புறம் சேர்ந்துருவாங்கக்கா. அதுக்காகவா எங்க அண்ணனை பிடிக்கலன்னு சொல்றீங்க? நிலா, நீ சில விஷயங்கள் தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு கோபம் உங்க அண்ணன் மேல இல்ல, ஏன் மேலதான். ப்ளீஸ் நிலா, உங்க அண்ணனை கூட்டிட்டு போ. நான் ஏற்கனவே பல வாட்டி சொல்லிட்டேன், நான் உங்க ஃபேமிலிக்கு செட் ஆக மாட்டேன்னு. அதுக்கப்புறமும் ஏன் உங்க அண்ணன் என் பின்னாடி வராருன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், உங்க அண்ணனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. சாய், உன்னோட எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு ஒருத்தன் உன்னை அக்செப்ட் பண்றானா அவனை நீ கைவிட்ட கூடாது சாய். ஆதினா, இது என்னோட பர்சனல். ப்ளீஸ் நீ தயவு செஞ்சு தலையிடாத. சாரி அண்ணா, எனக்கு வேற வழி தெரியல. உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிரு. ஏய், உனக்கு என்னதான் பிரச்சனை? இல்ல, என்னதான் பிரச்சனைன்னு கேக்குறேன். நீ உன்னோட எல்லா விஷயத்தையும் சொன்ன, நானும் அதை ஏத்துக்கிட்டு நீதான் வேணும்னு உன் பின்னாடி வரேன். உனக்கு என்ன ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப அறிவா இருக்கும்னு திமிரா? சாரி சூர்யா, உங்களை கஷ்டப்படுத்துறது எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. நீங்க திடீர்னு நிலாவை கூட்டிட்டு வருவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நிலா பேசுறதெல்லாம் பார்த்தா அவளுக்கு என்ன பத்தின எந்த உண்மையுமே தெரியாதது போலதான் இருக்கு. அவளுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அன்னைக்கு நான் கனவு கண்டதெல்லாம் உண்மையாயிருமோன்னு பயமா இருக்கு. சூர்யா, என்ன மன்னிச்சிருங்க. இப்போதைக்கு உங்களை இந்த இடத்த விட்டு வெளியே போ சொல்றதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஒரு பையன் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னோன்னே அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணணுமா என்ன? அவளுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா, வேணுமா வேணாமான்னு அவ யோசிக்க கூடாதா? அக்கா, நான் பேசலாமா கூடாதான்னு கூட தெரியல. நீங்க உங்க அண்ணனே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீங்க ஏன் அண்ணனை வேணான்னு சொல்றீங்க? உனக்கு என்னோட உண்மை தெரிஞ்சா நீ என்னையவே வேணாந்தமா சொல்லுவ. இப்போ நீ உங்க அண்ணனுக்காக பேசுற. ஆனா என் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு நிலா. சொல்லு, எதுக்காக என்ன வேணான்னு சொல்றேன் அதை மட்டும் சொல்லு. ஆனா தயவு செஞ்சு இந்த பழைய பாட்டை மட்டும் பாடாத. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க வாழ்க்கை நல்லா இருக்காது, உங்க குடும்பத்துல யாரும் என்ன ஏத்துக்க மாட்டாங்கன்னு மட்டும் தயவு செஞ்சு பேசாத. வேற ஏதாவது காரணம் இருந்தா சொல்லு. இதை தவிர வேற எந்த காரணமும் இல்ல சூர்யா. ஆனா நான் எப்படி அதையே வாயால சொல்லுவேன்? இல்ல, உங்களை இப்ப இங்க இருந்து அனுப்புறதுக்கு நான் ஏதாவது உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி சொல்லிதான் ஆகணும். இல்லன்னா கண்டிப்பா நீங்க இந்த இடத்தை விட்டு போக மாட்டீங்க. என்ன காரணம்னு சொல்லுன்னு சொல்றேன்ல. சூர்யா, சூர்யா கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. சாய்க்கு கோமா பேசினா ரொம்ப பதட்டம் ஆயிடுவா. அவளுக்கு வீசிங் ட்ரபிள் வேற இருக்கு. அது உங்களுக்கு தெரியாது. நான் எவ்வளவு நாள் தெரியுமா இவ பின்னாடியே சுத்தி இருப்பேன். எத்தனை வாட்டி நீ சொன்ன விஷயங்கள்லாம் மறந்துட்டு நம்ம 2 பேரும் புதுசா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் எல்லாத்தையுமே மறந்துட்டு எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன் தெரியுமா? இதுக்கப்புறமா அவ வேணா வேணா வேணான்றத தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. ஆதி, அவ வேணான்னு மட்டும் தான் சொல்றேனே தவிர என்ன பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறா. அவளை சொல்லுங்க. இந்த செகண்ட், இந்த நிமிஷமே நான் அவளை விட்டு போயிடுறேன், அவன் லைஃபை விட்டு போயிடுறேன். ஆனா அவ வாயால இருந்து அது மட்டும் வராது. ஏன்னா அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு. 2 ஆப்ஷன் தான் ஆதி. ஒன்னு பிடிச்சிருக்கு, இன்னொன்னு பிடிக்கல. அது 2த்துல அவளுக்கு சொல்றதுக்கு என்ன பிரச்சனை? இப்ப இன்னைக்கு உங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்து இன்னைக்கு நான் அவமானப்பட்ட மாதிரி தானே நாளைக்கு எங்க அப்பாவை கூட்டிட்டு வந்ததால நான் அவமானப்பட்டிருப்பேன். இவ ஸ்ட்ராங்கா இல்லாதப்போ நான் எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தாலும் நான் அசிங்கம் தான் படணும். ஆதி, எப்படி கேட்டாலும் உங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. நான் உனக்கு லைஃப்ல செட் ஆக மாட்டேன், நான் உனக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்க மாட்டேன், இது மட்டும் தான் பேசுவாளே தவிர என்ன பிடிக்கலன்னு இது வரைக்கும் அவ சொன்னதே கிடையாது. இப்ப சொல்றேன் சூர்யா, உங்களை எனக்கு சுத்தமா பிடிக்கல. உங்களை சுத்தமா பிடிக்கல. நீங்க தயவு செஞ்சு வெளியே போங்க, வெளியே போங்க. சாய், நீ பேசுறது யோசிச்சு சிவா வேண்டாம். அவங்க முடிவாங்க சொல்லிட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் நம்ம கம்பல் பண்ண வேண்டாம், விட்டுடுங்க.
சாய் லூசா நீனு எதுக்கு இப்படி பண்ற? சூர்யா ரொம்ப ரொம்ப நல்லவன். அவரு எவ்வளவு நல்லவரா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா அவர் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்போ நீ இந்த இடத்த விட்டு என்ன போ வைக்கிறதுக்காக என்ன பிடிக்கலன்னு நீ போய் சொல்லிருக்கலாம். என்னைக்கு நீ என் கண்ணை கூட பார்க்க முடியாம கீழே குனிஞ்சு என்ன பிடிக்கலன்னு சொன்னியோ அப்பவே தெரிஞ்சிருச்சு உன் மனசுல நான் தான் இருக்கேன்னு. சாய், இன்னைக்கு நான் இங்க சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போறேன். என்னைக்கா இருந்தாலும் உனக்கு நான், எனக்கு நீ. என் காதல நான் எப்பவும் உன்கிட்ட வெளிப்படுத்திட்டேன். ஆனா உன் காதல என்னைக்கு சூர்யா தான் உனக்குன்னு மனசார ஏத்துக்கிறியோ அன்னைக்கு நீ என்ன தேடி வந்தா போதும். அதுக்கு இடையில நான் என்னைக்குமே உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சாய். நான் இப்ப இங்க இருந்து கிளம்புறேன். என்னைக்காவது கண்டிப்பா நீ என்ன தேடி வருவேன்ற நம்பிக்கையோட நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். சூர்யா, அவசரப்பட்டு இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லாதீங்க. நல்லா யோசிச்சு தான் அது முடிவு எடுத்திருக்கேன். ஒரு நாள் கண்டிப்பா சாய் என்ன தேடி வருவா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. கிளம்பலாம் வாங்க. அண்ணே கொஞ்சம் பொறுமையா இருங்க, பேசுவோம். வேண்டாம், எல்லாரும் கிளம்புங்க. நிலா, சூர்யாவை கூட்டிட்டு போ, நான் பின்னாடி வரேன். சரிங்க. சாய், சாய் நீ பண்றது உனக்கு கரெக்ட்னு தோணுதா? ஏன் இப்படி எல்லாம் சூர்யாவை பேசி கஷ்டப்படுத்துற சாய்? நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னா என்ன தனியா விடுங்க ப்ளீஸ். சரி, நீ தனியா இரு. ஆனா ஏதாவது ஒண்ணுன்னா இந்த அண்ணன் இருக்கான்றத மறந்துடாத. எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும் தானே. உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் இல்லை. எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் கண்டிப்பா உனக்கு தான் கால் பண்ணுவேன். நீ இப்போ வீட்டுக்கு போ. அழாத சாய், உன்னை இப்படி விட்டுட்டு போக எனக்கு கஷ்டமா இருக்கு. கிளம்புன்னு நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, கிளம்பு. சாய்மா. தம்பி, இவ்வளோ தூரம் எங்களையெல்லாம் விட்டு பிரிஞ்சு போறேன், அதுவும் உன்னோட வேலைக்காக போறேன்னு சந்தோஷமா உன்னை வழி அனுப்பி வைக்கிறதா, இல்ல கல்யாணம் ஆகி வாட்டி பொண்டாட்டியை விட்டுட்டு போறியேன்னு கஷ்டத்தோட வழி அனுப்பி வைக்கிறதான்னு எனக்கு தெரியலடா. செம்பாக்கா, நீங்க சந்தோஷமாவே வழி அனுப்பி வைங்க. மாமா எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி, நானும் அவரை தான் நினைச்சிட்டு இருப்பேன், அவரும் என்னை தான் நினைச்சிட்டு இருப்பாரு. நாங்க 2 பேரும் உங்களை தான் நினைச்சிட்டு இருப்போம். ஆமாக்கா, ரோஜா சொல்றது உண்மைதான். நான் ரொம்ப உடஞ்சு போய் உட்கார்ந்து இருந்தப்போ ரோஜா தான் என் மனசை தேத்தி என்ன இந்த அளவுக்கு வர வச்சிருக்கா. அந்த நியூஸை கேட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் எப்படிதான் ரோஜா கிட்ட சொல்ல போறேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா அதை கேள்விப்பட்டோன்னே ரொம்ப தைரியப்படுத்தினா. எனக்கு இப்போ எந்த ஒரு கவலையுமே இல்லாம நான் துபாய்க்கு போறேன்னா அதுக்கு காரணமே ரோஜா தான். கணவன் மனைவினா உங்களை மாதிரி தான் இருக்கணும்னு மற்றவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். ஒருத்தவங்க துவண்டு போனா இன்னொருத்தவங்க அவங்கள தைரியப்படுத்தணும். ஒருத்தவங்க கஷ்டத்துல இருந்தா இன்னொருத்தவங்க அவங்களுக்கு ஆறுதலா துணையா பக்கத்திலே இருக்கணும். ஒருத்தர் கோபமா இருந்தா இன்னொருத்தரை விட்டு கொடுத்து போகணும். இதுதான் ஒரு நல்ல கணவன் மனைவிக்கான அடையாளம். இது எல்லாமே உங்க 2 பேருக்கும் நல்லாவே பொருந்தும். நான் கூட ரோஜாவும் மேல வச்சிருக்க பாசத்துல ரொம்ப அழுவா, ரொம்ப கஷ்டப்படுவா, உன்னையே ரொம்ப கஷ்டப்படுத்துவான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பரவாயில்ல, நான் நினைச்சதை விட ரோஜா ரொம்ப புத்திசாலித்தனமான பொண்ணாதான் இருக்கா. அதுக்காக அவளுக்கும் மனசுக்குள்ள எதுவுமே இருக்காது, மாமா போறாங்க ஜாலியா இருக்கட்டும்லாம் நினைச்சிருக்க மாட்டா. மனசுக்குள்ள 1000 கஷ்டம் இருந்தாலும் வெளிப்படுத்தாம உன்னைய சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறாள். அவ கிடைச்சதுக்கு உண்மையாவே நீ கொடுத்து வச்சிருக்கணும் தம்பி. ஆமாக்கா, எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியல. எனக்கு என் ரோஜாமா கிடைச்சதுல நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். ரோஜாமா, நீ வாழ்க்கையில வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டாமா. மாமா, நீங்க எல்லாரும் சொல்றீங்க நான் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும்னு. ஆனா உண்மையை சொல்லணும்னா நீங்க எல்லாரும் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். செம்பா, பிள்ளைங்களை சந்தோஷமா வழி அனுப்பி வைக்காம நீ என்ன அவங்க 2 பேரையும் பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? சரி பேசினா அதை பத்தி பேசிட்டே தான் இருப்போம். எல்லாமே உனக்கு செஞ்சு வச்சிருக்கேன்டா தம்பி. அச்சு முறுக்கு மிச்சரு அதிரசோன்னு உனக்கு பிடிச்சது எல்லாமே சுட்டு வச்சிருக்கேன். ரோஜா, நீ வீட்டுல கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் தம்பி கொடுத்துருமா. கண்மணிக்கு கார்த்திக்கு இதழுக்குன்னு எல்லாத்துக்கும் எடுத்து வச்சிருக்க. நான் நிறைய தான் செஞ்சு கொடுத்துருக்கேன். அக்கா, நீங்களே இங்க 3 பிள்ளைங்களை வச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்க. எதுக்குக்கா எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்க? அங்க நாங்க கடையில போனா டக்குன்னு காசை கொடுத்து வாங்கிட போறோம். நீங்க எதுக்கு மாங்கன்னு உட்காந்து செஞ்சுட்டு இருக்கீங்க? கடையில கொடுத்து வாங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் மாங்கன்னு செஞ்சிருக்கேன். ஒழுங்கு மரியாதை வீட்டுல செஞ்சதை சாப்பிடுங்க. சரிக்கா, அப்போ நான் கிளம்புறேன். எப்படியும் வரதுக்கு ஒரு 2 வருஷமா தான் ஆகும். அது வரைக்கும் அப்பப்போ சென்னைக்கு வந்தீங்கன்னா ரோஜாவை பார்த்துக்கோங்க. கண்மணியும் கார்த்திக்கும் அங்கதான் இருப்பாங்கன்னு அவங்க சொன்னாங்க. இருந்தாலும் நீங்களும் ஒரு எட்டி வந்து பார்த்துக்கோங்க. நாங்க எல்லாருமே இப்ப கூட உன்னை வழி அனுப்ப வரணும் தாப்பா ஆசை. ஆனா பிள்ளைங்களுக்கு பரீட்சை நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் எப்படி தனியா விட்டுட்டு வருதுன்னு தெரியல. அதெல்லாம் ஒண்ணு வேணாமாமா, நான் போய்க்கிறேன். ஆனா நீங்க ரோஜாவை மட்டும் பாத்துக்கோங்க. அடிக்கடி ரோஜா ஊருக்கும் வந்து உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போவா. மாமா, 2 வருஷம் கழிச்சு நான் 12வது படிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ நீ வரும்போது எப்போதும் போலதான் சென்ட்ட மட்டும் மறந்துடாத. ஆமா மாமா, 2 வருஷம் கழிச்சு நான் 10வது.
காலம் ரொம்ப வேகமா ஓடுதுன்றத இவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம். எவ்வளவு சின்ன வயசுல நான் இங்க இருந்து ஃபாரினுக்கு கிளம்புனேன். இப்போ அடுத்து போறப்போ ஒருத்தன் 10வது, இன்னொருத்தி 8வது, இப்போ அடுத்து ரிட்டர்ன் வரப்போ 12வது 10வதுன்னு இருப்பீங்கல்ல. சரிப்பா, லேட் ஆகுதுல்ல, கிளம்பு. ரோஜா வீட்டுக்கு வர போய் சொல்லணும்ல, அவங்க அண்ணன் அன்னிக்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போங்க. ஆமா மாமா, அங்க போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் போகணும். சரி, பார்த்து பத்திரம். துபாய்க்கு போயிட்டு ஃபோன் பண்றா தம்பி. பண்றேன்க்கா. சரிக்கா, நானும் கிளம்புறேன். அண்ணா போயிட்டு வரேன்னு. குட்டீஸ் பாய், நல்லா எக்ஸாம் எழுதுங்க. சரிப்பா. ஆதி, ராம் வாங்க. நீங்க சொன்ன கம்ப்ளைண்ட்டை தான் நானும் ரெஜிஸ்டர் பண்ணி தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த கண்ணு மேட்ரு தான் கொஞ்சம் இடிக்குது. எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியலங்க. நீங்க ஏதோ அந்த பேர் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதா சொன்னீங்கல்ல, என்னன்னு யோசிச்சு பாத்தீங்களா? ஐயோ, எவ்வளவோ டைம் யோசிச்சு பார்த்துட்டேன் ராம். எனக்கு சரியா ஞாபகத்துக்குமே வரமாட்டேங்குது. சீதா மகாலட்சுமி எங்கேயோ ஆனா கேள்விப்பட்டிருக்கேங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இருக்கும், எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான் ஞாபகத்துக்கே வரமாட்டேங்குதே. ஆதி, வாணிமதி சொல்லு. ராம் சார், வாங்க மேம். என்ன இங்க நிக்கிறீங்க? இல்ல மேம், அந்த பொண்ணை பத்தி ஆதித்யா சார் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சீதாக்காகவா? ஆமா மேம். என்ன ஆதி, என்ன பண்ண போறீங்க? தெரியல நிம்மதி, நோ ஐடியா. ராம் சார் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எதையுமே கண்டுபிடிக்க முடியாது போலயே. வெறும் கண்ணை மட்டும் வச்சுக்கிட்டு என்னங்க பண்ண முடியும்? அதுவும் இல்லாம கண்ணு, வாய்ஸ், பேரு, இது மூணுத்தை தவிர அவர் எந்த அடையாளமுமே சொல்ல மாட்டேங்கிறாரே. ஏன் சார், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பத்திலாம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஃபேமிலி மெம்பர்ஸ்னா அவங்க அப்பா, அவங்க அம்மா, அப்புறம் அவங்க மாமா. இவங்க 3 பேர் தான் அவளுக்கு உலகமே. இவங்க 3 பேரும் என்ன சொல்றாங்களோ அதை தான் அவ செய்வா. அப்படிதான் அவ காலேஜ்க்கு வந்தா. ஏன்னா சீதா மகாலட்சுமின்னு பேர் வச்சுட்டு புர்காலாம் போட்டுட்டு வரானா, அவங்க சொன்னதுனால தான் அப்படி வந்தா. ஏன் சார், ரொம்ப பெரிய ஃபேமிலியா? ஆமா மேம், சீதாவோட அப்பா பெரிய பிசினஸ் பண்றாரு. அவங்களுக்கு பிசினஸ் சைட்ல நிறைய எதிரிங்க இருக்காங்க. அதனாலே அவங்க அப்பா சீதாவை ஹோம் காலேஜ் தான் வைக்கலாம்னு சொன்னாரு. ஆனா அவங்க தான் இல்ல நான் வெளியே போய் தான் படிப்பேன்னு வெளியே வந்தாங்க. அப்பனா நீ புர்கா போட்டுட்டு தான் போகணும், நீ தான் என்னோட பொண்ணுன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி தான் புர்கா போட்டு அனுப்பிவிட்டு காலேஜ்ல எல்லாம் நிஷான்னு பேரு மாத்தி தான் படிச்சா. சார், பெரிய பிசினஸ் பண்றாருன்னா இது போதுமே. அவர் பேர் என்ன தெரியுமா? என்ன பிசினஸ் பண்றாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பேரும் தெரியாது, அவர் என்ன பிசினஸ் பண்றாருன்னு எனக்கு தெரியாது. உங்க அப்பா என்ன பிசினஸ் பண்றாருன்னு நான் கேட்டிருக்கேன். ஆனா அவ என்கிட்ட அதை பத்திலாம் கேட்காதீங்கன்னு தான் சொல்லுவா. இது வரைக்கும் அவ என்கிட்ட அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறதே கிடையாது. ஐயோ சார், கஷ்டப்பட்டு நானே ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிச்சேன், நீங்க அதுக்கும் ஆப்போசிட்டிங்களே. சரி ஓகே, அடுத்தது என்னன்னு யோசிப்போம். சார் சார் சார், சொல்லுங்க மேம். இல்ல, நீங்க காலேஜ்ல ஒரு சர்டிபிகேட் என்கிட்ட கூட கொடுத்து வச்சிருந்தீங்கல்ல, நீங்க லீவ் டைம்ல இருக்கும்போது யாராவது சீதா மகாலட்சுமின்னு கேட்டா எனக்கு உடனே கால் பண்ணுங்கன்னு. ஆமா. இல்ல, அந்த சர்டிபிகேட்ல அவங்க அப்பா பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? ஹே சூப்பர் நிம்மதி, உனக்கு முடி கம்மியா இருந்தாலும் மூளை கொஞ்சம் அதிகமாவே வேலை செய்யுதுல. ஆனா ஆதி, உனக்கு முடி அதிகமா இருந்தாலும் மூளை வேலையே செய்ய மாட்டதுல. ஹே சாவடிச்சிரும் உன்னை. ஆதி, இவ்ளோ பெரிய விஷயம் சொல்லிருக்கேன், என்னங்க இவரு சில மாதிரி நிக்கிறாரு? ஏங்க, ரியாக்ஷன்ஸ் ஏதாவது கொடுங்க, சந்தோஷப்படுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம்ல. இல்லங்க, உங்களுக்கு முடி கம்மியா இருக்கிற மாதிரி மூளையும் கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கு. யோ, உனக்கு போய் ஹெல்ப் பண்ண வந்தேன் பாரு, என்னையவே கலாய்க்கிறியா நீ? ஆதி, நிலா எங்கன்னு சொல்லுங்க, எனக்கு இந்த ஆள் கிட்ட என்ன பேச்சு? மேம் சாரி, இல்ல அவரோட பொண்ணுன்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் பொண்ணுக்கே பேர் மாத்தி நிஷான் அனுப்பி வச்சிருக்காரு. அப்புறம் எப்படி மேடம் அவரோட பேரை ஒரிஜினலா கொடுத்திருப்பாரு? அவங்க அம்மா பேரு, அவங்க அப்பா பேரு எல்லாமே ஃபேக்கான பேரு தான். ஐய ராம் சார், என்னது இது? சரியான ஃப்ராட் குடும்பமா இருக்கும் போல. இந்த பொண்ணையா 7 வருஷமா தேடிக்கிட்டு இருக்கீங்க? வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துற வழியா பாருங்க ராம் சார். ஹே இரு, அவரே பாவம், அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாப்போம். சரி ராம், அவர் ஏதோ பெரிய பிசினஸ் பண்றதா சொன்னீங்கல்ல, அது என்ன பிசினஸ் அது தெரியுமா? இல்ல அவங்க அதான் சீதா காலேஜ்க்கு வந்த டைம்ல எந்த இடத்துல ஸ்டே பண்ணிருந்தாங்க, அவங்க வீடு எங்க இருக்கு, எந்த ஏரியா, அது ஏதாவது தெரியுமா? அது எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல சொல்ல உங்களுக்கு கண்டிப்பா டென்ஷன் ஆகும். ஏன்னா அதுதான் சொல்றேன்ல, அவ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே எங்க காலேஜ் கேன்டீன், லைப்ரரி, அப்புறம் இந்த கிரவுண்டு, அங்கங்க உட்காந்து பேசுற இடம், இது மட்டும்தான். அவ காலேஜ்க்கு எப்படி வரா, காலேஜ்ல இருந்து எப்படி வீட்டுக்கு போறா, எதுவுமே எனக்கு தெரியாது. கேட்டா கேட்காதீங்க அவ்வளவுதான் சொல்லுவா. ஒரு இதுக்கு மேல நானும் அவளை கம்பல் பண்ணல. சார், என்ன நிம்மதி, அடுத்த ஐடியாவா? எதையாவது வாங்கி கட்டிக்காத சொல்லிட்டேன். அட இரு ஆதி. சார், நீங்க நம்ம காலேஜ்ல தானே படிச்சீங்க? ஆமா மேம். என்னென்ன சொன்னீங்க? நம்ம காலேஜ்ல நீங்க வேற எங்கெங்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? நாங்க லைப்ரரியில தான் மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். சீதாக்கு புக்ஸ் படிக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மா புக்ஸ் எல்லாம் நிறைய எழுதுவாங்கன்னு அவங்க அம்மா எழுதின புக்ஸ் தான் எடுத்துட்டு வந்து லைப்ரரியில உட்காந்து படிச்சுட்டு இருப்பா.
எப்போதும் அவகிட்ட கேட்பேன். நம்ம மீட் பண்றதே எப்பயாவது தான். அப்பயும் உட்காந்து இப்படி புக்ஸ் படிக்கிறேன்னு நிறைய வாட்டி கோவம் கூட பட்டிருக்கேன். ஆனா அவ புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சானா அதுலயும் மெய் மறந்துடுவா. அந்த அளவுக்கு அவளுக்கு புக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அட என்ன சார், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காத நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். வேற எங்கெங்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அதெல்லாம் சொல்லுங்க. மேடம், நான் தான் இங்க போலீஸ். நான் அதெல்லாம் விசாரிச்சுக்கிறேன். நீங்க கிளம்புங்க. ஹலோ ஹலோ, நானும் ஒரு காலத்துல போலீஸ் ஆயிருக்க வேண்டியவ தான். என்ன பண்றது, சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி ப்ரொஃபஸர் ஆகி உட்கார்ந்திருக்கேன். ஆமாமா, டிஜிபி வேலையை எடுத்துக்கோங்கன்னு உங்க காலில் விழுந்து கெஞ்சின மாதிரியும் ஷிட் எனக்கும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பிடிக்காதுன்னு நீங்க அப்படியே திருப்பிக்கிட்டு போன மாதிரியும் சொல்றீங்க. ஆதி, அன்னைக்கு உங்க கூட சாய் தான் வந்திருக்கான்னு தெரியாம போட்டோ எடுத்து நிலா கிட்ட கொடுத்து தப்பாயிடுச்சு. ஆனா நீங்க ரொம்ப பேசின மாதிரி தெரிஞ்சது. உண்மையாவே உங்க போட்டோ கூட இன்னொரு பொண்ணு போட்டோவை எடிட் பண்ணி நிலா கிட்ட கொடுத்துருவேன், பாத்துக்கோங்க. அப்புறம் மீதி என்ன நடக்கும்னு தெரியும்ல. ஏமா தாயே, இப்பதாமா நாங்களே வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்திருக்கோம். தயவு செஞ்சு நல்லா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடாதமா. தெரியுதுல. சரி சொல்லுங்க, நிலா எங்க? எனக்கு டைம் ஆகுது. நிலா சூர்யாவோட ரூமுக்கு போயிருக்கா நிம்மதி. காலையில சூர்யாவுக்கும் சாய்க்கும் ஒரு சின்ன பிரச்சனை. அதனால சூர்யாவை சமாதானப்படுத்துறதுக்காக நிலா அங்க போயிருக்கா. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். சூர்யா இங்க வந்திருந்தாருல, என்னாச்சு? சூர்யாக்கும் சாய்க்கும் என்ன பிரச்சனை? ஆக்சுவலா சூர்யா சாயை தான் லவ் பண்றாரு. சாய்க்கும் அவரை தான் பிடிச்சிருக்கு. இருந்தாலும் மனசை விட்டு வெளியே சொல்ல மாட்டேங்கிறா. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓ சரி சரி, அது அவங்களோட பர்சனல். நம்ம எதுவும் பெருசா பேசிக்க முடியாதுல்ல. அதான். சரி ஓகே, நான் கிளம்புறேன். எனக்கு வேற போர் அடிக்குது. ரோஜாவும் ஊருக்கு போயிட்டா, நிலாவும் இல்ல. இப்போ நான் எங்க போறது? டிபியும் கண்மணியும் சும்மா தான் இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போவோம். என்ன மாதிரி இப்படி வீடு வீடா போய் ஏய், இல்ல இல்ல, வீடு வீடா போய் இப்படி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கியே, அதுதான் எதுக்கு இந்த மானம் கெட்ட பொழப்புன்னு கேட்க வந்தேன். என்ன பண்றது மிஸ்டர் ஆதித்யா? நாங்க என்ன ஒன்ன மாதிரி வெட்டியா சஸ்பென்ஷன்லயா இருக்கோம்? எங்களுக்கு 1008 வேலை இருக்கு. அதுக்கு இடையில கிடைக்கிற ஃப்ரீ டைம்ல இப்படி யார்கிட்டயாவது பேசி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்னு தான். சோத்தலி அடி வாங்கியாச்சு, சேத்தலி அடி வாங்கியாச்சு. இப்ப நீ என்ன பண்ற? கிளம்பு. கிளம்புன்ட்ட ஃப்ரெண்டு கூட பார்க்க மாட்டேன். கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுற. கிளம்பு. சரிடா நண்பா, கிளம்பிடுறேன். டென்ஷன் ஆகாத. கிளம்பு கிளம்பு, காத்து விட்டு கிளம்பு. ஷாம் சார், வைஃப் கூட சேர்ந்துட்டாராமா. கொஞ்சம் ஓவராவே முத்திடுச்சு, பார்த்து டீல் பண்ணுங்க. அடியே, இந்திரன் ப்ரோ கிட்ட சொல்லி வாயை தெச்சு விடுறேன், தெச்சு. ப்ரோ, உங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்க நல்லா இருக்கு. ஆமா ராம், நிம்மதி இருக்கிற இடம்னாலே ஜாலியா தான் இருக்கும். அதை விட அவங்க அம்மா இன்னும் ஜாலியா இருக்கும். தெரியும், சுடரம்மா தானே, செம ஜாலியா இருப்பாங்க. சரி ப்ரோ, வேற ஏதாவது டீட்டெயில் சொல்லுங்க. புது பார்வை நீ பார்த்து, புது வார்த்தை நீ பேசி, இதயத்தை இடம் மாறச் செய்தாயடி. என் உறக்கத்தை திருடிச் சென்று உறவாடும் பூவே, உன் சிரிப்புக்குள் சிறை வைக்கிறாய். அடி கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை வாட்டினாய், கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை மாற்றினாய். இதயத்தின் மறுபக்கம் நீ காட்டினாய். இனி என்ன சொல்லுவேன் என்று நான் அமுத நஞ்சையும் உண்டு. இனி ரெக்கையின்றியே நான் போவேன் வான்மீதிலே. ஓ சகி, ஓ சகி, ஓ சகி, பிரிய சகி, பிரிய சகி, பிரிய சகி. சரியான மழைல. ஆமா, ஆனா கிளைமேட் செமையா இருக்கு. இப்ப மட்டும் ஒரு லாங் டிரைவ் வண்டியில போனோம்னு வெச்சுக்கோங்களேன், சும்மா ஜாலியா இருக்கும். ஏண்டி, ஒரு டாக்டர் மாதிரியா பேசுற? நீ தான் மத்தவங்களுக்கு சொல்லணும், மழையில நனையாதீங்க, நல்ல உடம்ப பாத்துக்கோங்க, வீட்டுக்குள்ளே இருந்து நல்ல இம்யூனிட்டியான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்கன்னு. நீ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்க. ஏமாமா, டாக்டரா இருந்தா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த கூடவா என்ஜாய் பண்ண கூடாது? இந்த மாதிரி மழையில லாங் டிரைவ் போறதுலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குளிருது. சரி மாமா, சாயக்காக்கும் அண்ணனுக்கும் என்னதான் ப்ராப்ளம்? சாயக்கா அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்குன்றது எனக்கு தெரியும். ஆனா அது எப்படி அண்ணனுக்கு தெரிஞ்சது? என்னதான் நடந்துச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ, அத பத்தி தயவு செஞ்சு பேசாத நிலா. காலையில எந்திரிச்சதுல இருந்து அந்த புராணமே தான் ஓடிக்கிட்டு இருக்கு மண்டக்குள்ள. ஒரே தலைவலியா இருக்கு. அப்புறமா அதை பத்தி டீடைலா பேசுவோமா? சரி மாமா. குளிருது. இந்தா, பெட் ஸ்ப்ரெட் எடுத்து போத்திக்கோ, வா. இப்பதான் எதம்மா இருக்கு. நல்லா இருக்கா? ரொம்ப ரொம்ப எதம்மா இருக்கு மாமா. இந்த குளிருக்கு, இந்த மழைக்கு உங்க மேல அப்படியே சாஞ்சுக்கிட்டு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அப்படியா? அப்போ அடுத்த 6 மாசத்துக்கு வர வெயில் சீசனையும் மழை சீசனா மாத்திடுவா? முடிஞ்சா மாத்தி காட்டுங்க. நீ சொல்லிட்டல, அதனால கண்டிப்பா மாத்தி காட்டுறேன் பொண்டாட்டி.
இப்போ இப்போ என்ன சொன்னீங்க? ஆ, கண்டிப்பா மாத்தி காட்டுறேன்னு சொன்னேன். ஆ, மாத்தி காட்டுற? மாத்தி காட்டுறேன்னு தான் சொன்னேன். சொல்லுங்க, என்னமோ சொன்னீங்க. கண்டிப்பா மாத்தி காட்டுறேன் பொண்டாட்டின்னு சொன்னேன். ஓய், என்னாச்சு? திரும்பிட்ட? இல்ல, ஒண்ணும் இல்ல. என்ன வெக்கப்படுறியா? ஆ, ஆ, இல்லையே. இல்லையே, வெக்கப்படுற மாதிரி தான் தெரியுது. இல்ல, நீங்க திடீர்னு பொண்டாட்டின்னு கூப்பிட்டோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரினா கடுப்பாயிடுச்சா இல்ல சந்தோஷமாயிடுச்சா? ம், கடுப்பாயிடுச்சு. அப்ப உன்னை இன்னும் கடுப்பேத்துவேன். பொண்டாட்டி 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 பொண்டாட்டி. என்ன ரொம்ப கடுப்பாயிட்டியோ? ஆக்சுவலி நான் சும்மா தான் சொன்னேன். எனக்கு ஒன்றும் கடுப்பாகல, நல்லா தான் இருந்துச்சு. தெரியும், அதான் இத்தனை வாட்டி சொன்னேன். சரியான ஆளுதான் நீங்க. அண்ணா மாமா, இத்தனை நாளா நம்ம இப்படி தானே இருந்திருக்க வேண்டியது. நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேல மாமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடாமா. அப்ப போட்டு சண்டையும் சும்மா ஜாலியா அழகா இருந்ததுல. அதுவும் ஒரு மாதிரியான நினைவுகள், இதுவும் ஒரு மாதிரியான வாழ்க்கை, அவ்வளவுதான். ஆனா என்ன, என்னை பிடிக்காமே கல்யாணம் பண்ணிட்ட. பிடிச்சு மட்டும் கல்யாணம் பண்ணிருந்த இந்நேரத்துக்கு 4 மாசம் பிரெக்னெண்டா இருந்திருப்ப. ஆமால, நல்ல வேலை பிடிக்காம கல்யாணம் பண்ணேன். சரி, ஓகே, அப்பதான் பிடிக்காம கல்யாணம் பண்ண. ஆனா இப்பதான் நம்ம சேர்ந்துட்டோமே. எப்ப வேணாலும் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வேற பயமா இருக்கு மாமா. நான் வேற படிக்கணும். நிறைய எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. அது ஏதாவது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா என்ன மாமா பண்றது? சரி சரி, இந்த நல்ல மூட்ல இத பத்தி பேசி நீ ஏன் டென்ஷன் ஆயிக்காத. ஃப்ரீயா விடு, அதெல்லாம் நடக்கிறப்ப நடக்கட்டும். ம், சரி, ஒருவேளை நடந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு குழந்தை பிறக்கும்ல. என்ன குழந்தை பிறக்கணும்னு உனக்கு ஆசை? எனக்கு பொண்ணு தான் மாமா வேணும். எங்க அம்மா இறந்தாங்கல்ல, அவங்க எனக்கு பொண்ணா பிறந்தா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆமா, உங்களுக்கு என்ன குழந்தை வரணும்னு ஆசை? எனக்கும் பெண் குழந்தை பிறக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு. அவளை நான் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸா வளர்க்கணும். பேரெல்லாம் கூட சூஸ் பண்ணிட்டேன், தெரியுமா? பேரெல்லாம் சூஸ் பண்ணீங்களா? எனக்கு தெரியாம எப்போ சூஸ் பண்ணீங்க? ஒருவேளை பெண் குழந்தை பிறந்ததுன்னா இந்த பேர் தான் வைக்கணும்னு டிசைட் பண்ணேன். சொல்லுங்க, என்ன பேரு? நம்ம 2 பேரும் சேர்ந்தா என்ன வருமோ அந்த பேரு தான். சொல்லுங்க மாமா, ஆசையா இருக்கு கேட்கணும்னு. என்ன பேரு? உன் பேரு நிலா, என் பேரு ஆதித்யா. ஆதித்யாக்கு அர்த்தம் என்ன? சூரியன். அப்போ நான் சூரியன், நீ நிலா. நம்ம 2 பேருக்கும் பிறக்க போற பெண் குழந்தை பேரு நக்ஷத்ரா. எப்படி இருக்கு? வாவ், பேரு சூப்பரா இருக்கு மாமா. ஒருவேளை பையன் பிறந்துட்டா? பையன் பிறந்துட்டா நக்ஷத்ரன். நல்லா இருக்குல்ல? கொஞ்சம் சுமாரா மாமா இருக்கு. பொண்ணுக்கு சூப்பர் நக்ஷத்ரா, ஆனா பையனுக்கு தான் கொஞ்சம் இடிக்குது. ஓகே, இன்னும் டைம் இருக்கு. வேற ஏதாவது நல்ல பேரா யோசிப்போம். சரிடி பொண்டாட்டி. மாமா, எனக்கு அப்படியே சாஞ்சுக்கணும் போல இருக்கு. நான் அப்படியே சாஞ்சுக்கவா? இத நீ கேட்கணுமா? வா.